Yes, so hopefully we are expecting our little one. Hello, hi, welcome to Ashwath in Kanmani YouTube channel. So, Ashwath, Yes, hi. எங்க போய்கிட்டு இருக்கோம்? எங்க போயிட்டு இருக்கோன்றத நீயே உன் வாயால சொல்லு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். எங்களோட டியூ டேட் வந்து நெருங்கிய காரணத்தினால் ஸோ வந்து டாக்டர் வந்து இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ சின்ன செக்அப் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து டியூ டேட் எப்போன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ டியூ டேட் வந்து கண்மணிக்கு வந்து June 12th தான் வந்து டியூ டேட். ஆனால் இப்போ ஆல்ரெடி எல்லா சயின்ஸும் இருக்கிறதுனால இன்னைக்கு June 7th அன்னைக்கு எங்களை வந்து டாக்டர் வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் நேராக போகிறோம். டாக்டர் கிட்ட பேசினாதான் தெரியும். இன்னைக்கு மோஸ்ட்டாக வந்து கண்மணிக்கு வந்து அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற நீ? நான் வந்து எதுவுமே நினைக்கல. ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் நினைச்சு எதுவுமே நடக்கல. ஸோ இந்த தெய்வீகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தெய்வீகமா நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ ஒருத்தர் வந்து பயங்கரமான ஒரு பீதியில இருக்காங்க. உங்ககிட்ட வந்து சும்மா ஜாலியா பேசுறாளே தவிர செம பயத்துல இருக்கா அவ. உங்க காலையில இருந்து என்கிட்ட வந்து இந்த வீடியோக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து கண்மணி அதிகபட்சமா பேசின வார்த்தை 4 நாள் தான். அத பத்தி சொல்லு. என்ன உங்களை சொல்றது? சோ அவ்வளோ ஒரு பயத்துல இருக்கா. பட் ஆனா இது வந்து நார்மல் தான். ஆக்சுவலா வந்து பயத்தோட இருக்கிறது வந்து நார்மல் தான். ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பயம் இருக்கும். நிறைய ஸ்ட்ராங்கான பீப்புளும் வந்து இருக்காங்க. பட் சொல்றேன், ஸோ ஓகே தான். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப். கண்டிப்பா வந்து இதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அண்ட் இதுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தது வேற. ஸோ அதனால நான் கூடவே தான் இருக்க போறேன். ஸோ அதனால பி ஸ்ட்ராங். ஓகே. என்னடி பெருமூச்சு விட்டுட்டு இருக்க? இல்லைங்க, என்னென்னமோ டிராவல் வீடியோலாம் பண்ணியிருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி we are expecting our little one today, இல்லைன்னா வந்து tomorrow or we don't know when. ஸோ வந்து எல்லாமே டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். அதனால டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். எங்க அம்மா கிட்ட கேளு, என்னவா எங்க அம்மா வந்து என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளோட பிளெஸிங்ஸ் படி கண்டிப்பா எல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். ப்ரேயர்ஸ் வந்து எப்போதுமே ஃபெயில் ஆனதில்லை. எவ்வளோக்கு ப்ரே பண்றோமோ அவ்வளோக்குள்ளோ கடவுள் நம்ம கூடவே தான் வருவார். ஸோ கண்மணியோடைய லேபர் வார்டு வரைக்கும் நம்ம ப்ரே பண்ணுற கடவுள்லாம் போய் இருந்து அவளுக்கு ஈஸியான நார்மல் டெலிவரியை வந்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் நம்பிட்டேன். ஸோ சீக்கிரமே ஒரு செல்லக்குட்டி வெள்ளைக்கட்டி வைரக்குட்டி வரப்போகுது எங்கள் வீட்டுக்கு. நீங்களும் வந்து பாருங்க, சந்தோஷமாக ப்ளஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ண போகிறாங்க, இப்படிலாம் இருக்க போகுதுன்ற எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறோம். இது வந்து எல்லாருமே இதையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா கிடையாது. இது வந்து எங்களோட லைஃப்பில் ஒரு மேஜரான ஒரு பார்ட். இந்த பார்ட் வந்து கண்டிப்பாக இவ்வளோ வருஷமாக வந்து எல்லா இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்க. லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் எங்களுடைய குட்டிக்கும் அதே மாதிரியான ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கணும். அண்ட் அந்த குட்டி வந்து வளர்ந்து வரும்போது இந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் வந்து வார்த்தைகளால் சொல்றதை விட இதை காமிச்சே சொன்னோம்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். அதனாலதான். ஓகே, ஸோ யா போலாம் வாங்க. பயமா இருக்கா? ஜாலியா இருக்கா மாதிரி தெரியலையே. பயமா இருக்கா? ஏதோ பயங்கரமா இருக்கு. என்ன பட டயலாக் அது? அது இப்போ நம்மளுக்கு அவசியம் இல்லை. சில் தான், ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே ஓகே சரிங்க. உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்றீங்களா? ஃபேன்ஸ்க்கா அவரை பற்றி சொல்லுங்க. இருங்க நான் யோசிச்சுக்கிறேன். அவ்வளோ நேரம் இல்லை. கல்யாணம் பண்ணுங்க, குழந்தை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. ஏய் என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பயமா
நிஷா, என்ன நிஷா, இங்க பாரு நிஷா, என்ன நிஷா, என்ன நிஷா, டைலாக் கரெக்டா சொல்லு நிஷா. வீடியோ எடுக்கிற டைம் அது அர்ஜுன், கேளு கேளு. என்னையா ஏயா என்னையா அழுதுட்டு இருக்க? குட்டி வந்து சொல்லணும்ல, உங்க அம்மா எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டிருக்கா பாருன்னு. அதுக்கு தான் எடுக்கிறேன் வீடியோ. நீ எடுக்கிற நேரம் மாறிடும். சில குட்டி இன்னும் வந்து இது பண்ணிக்காத. அம்மாவுக்கு பெயின் வந்து கம்மியாக கொடு. ஓகே குட்டி, சரி குட்டி, ஓகே சில். சொல்ல குட்டியா மண்டே. மணி இப்போ 12:43 நைட்டு. அக்காவை பார்த்தீங்களா, நல்லா ஃபோன் ஒன்று இருக்காங்க. வைஃபை கிடைக்குமா? ஆ, வைஃபை வைஃபை என் ஒய்ஃபை பார்த்தீங்களா, ஒய்ஃபை கேட்டுன்னு இருக்கா. ரூமில் பாருங்க, டிவின்னா லேபர் ரூமில் இப்படி இருக்கு இவளுக்கு. நைஸ்மா, வெரி குட்மா. அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியாது, இவ்வளோ நேரம் வந்து மேடம் வந்து வழி துடிச்சிட்டு இருந்தாங்க, ஓகேவா. ஸோ அதை துடிச்சிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இப்படி கேமராவை எடுத்து வச்ச உடனே பாரு சிரிப்பை பாருங்க, சிரிப்பேன். கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு லிப்ஸ்டிக்கா? அதாவது இங்கே ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்னெல்லாம் திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லும் போது, லிப் பாம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா வந்து குழந்தை பிறந்த உடனே ஆஹா நம்ம அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணணும். யா தெரில, அப்புறம் வந்து சாரா மேடமான்னு தெரியல. ஸோ வி ஆர் வெயிட்டிங். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, இப்போதைக்கு எனர்ஜியை நான் சேவ் பண்ணுறேன். ஓகே பாய். அப்பா ஆனா குட்டி, உனக்கு பெயின் இருக்க போது கூட எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து இப்படி துடிக்கிறிய குட்டி. குட்டி குட்டி இங்க பாரு, சிரி சிரிடி சிரி. ஆக்சுவலாக என்ன திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே, ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். பெட்டர். ஸோ கனிமா கலங்கிடுச்சுடா செல்லத்துக்கு. எல்லாரும் என்ன திட்ட போகிறாங்க, ஏன்னா வலிச்சுன்னு இருக்கு, நீ என்னன்னா வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தானே, உனக்கு புரியுது இல்லை? சொல்லு, யாரையும் வந்து திட்டாதீங்க அவனை அப்படின்னு. எல்லாம் குட்டிய. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ வந்து அவளை வந்து பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் என் வேலையாக இருக்குது. எனக்கே தெரியுது, நானும் எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன குட்டி, ஓகே தானே? எல்லாரையும் பாக்குறாங்க தெரியுங்களா? கல்பனா வாங்க, இங்க பாருங்க பாருங்க, தாரணா பாருங்க. கவனிக்குதுமா பேசுறீங்க. என்னப்பா பாக்குறீங்க? என்ன
குட்டி முருகாவா? குட்டி முருகாவா?